பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் கேரளாவிற்கு ஒப்பந்தப்படி தண்ணீர் வழங்கப்படும் என்று தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் கேரள மாநிலத்திற்கு வழங்கப்படும் நீர் பங்கீடு குறித்த ஆய்வுக் கூட்டம் கோவையில் நடந்தது. கூட்டத்தில் தமிழக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ரங்கநாதன், கேரள மாநில நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் லத்திகா மற்றும் இரு மாநில மின்வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த ஆண்டு நீர் பங்கீடு, கடந்த 6 மாதத்துக்கான நீர் பங்கீடு, வரும் 6 மாதத்துக்கான நீர் பங்கீடு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பதிவு செய்யப்பட்டு இரு மாநில அதிகாரிகள் கையெழுத்திட்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ரங்கநாதன், தற்போது அணையில் போதுமான அளவு தண்ணீர் இருப்பதால் ஒப்பந்தப்படி கேரள மாநிலத்திற்கு உரிய தண்ணீர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இன்று பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் நீர் பங்கீடு குறித்து கலந்தாலோசிப்பதற்காக இந்த கூட்டம் கூடியுள்ளது. கேரள அரசிலிருந்து கேரள பொதுப்பணித்துறை பொறியாளர்களும் தமிழக அரசு பொதுப்பணித்துறை பொறியாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் இந்த ஆண்டில் கிடைத்துள்ள நீர், அதனுடைய பங்கீடு குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியாறு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நீர் பங்கீடு நல்ல முறையில் பேசி முடிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கு நீர்ப்பாசனத்திற்கு போதுமான நீர் திருப்திகரமாக உள்ளது என தெரிவித்தார். ஒப்பந்தப்படி கேரளாவிற்கு தண்ணீர் கொடுப்பதாக தமிழகம் உறுதியளித்ததை தொடர்ந்து கூட்டம் சுமூகமாக முடிந்தது.